ரொம்ப டேஸ்டியான காராமணி குருமா பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றணும். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து லைட்டாக கொஞ்சமாக கடுகு போடணும். நிறைய போடாதீங்க. கடுகு போட்டு இது வந்து சோம்பு கறிக்கு போடுவோம் பாருங்கள், அந்த கறி குழம்புக்கு போடுற சோம்பு. அப்புறம் இங்கே பாருங்கள், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இது வந்து நல்லா போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், உப்பு போடணும். உப்பு போட்டு ஒரு பழத்தை பறிச்சுங்க. இந்த நறுக்கி வச்சு அந்த பொடியை நறுக்கி இருக்கேன் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்குலேயே வெந்துடும். மிளகாப்பொடி, காரம் நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் காரம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இது வந்து நான் எப்போயுமே காராமணி குழம்பு வச்சேன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடுவேன், வறுத்துருவேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு, ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம், அப்படியே வேக வச்சா கூட வெந்துடும். ஒரு 3 விசில் போட்டால் வெந்துடும். நீங்கள் வந்து ஊற வைக்கணும்னா ஊற வச்சுங்க. ஆனால் வந்து காராமணி குழம்பு வைக்கும்போது எப்போவுமே வறுத்துட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வறுக்காமல் போட்டிங்கன்னா காராமணியெல்லாம் வந்து குழஞ்சி போயிடும். அது இல்லாத அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதுதான். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சிட்டு அதை தேங்காய் பால் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றப்போகிறேன்.